NCERT எக்ஸாம்பிளரில் எக்ஸசைஸ் 8.3ல 4th ப்ராப்ளம் இது. ஸோ sin alpha plus cosecant alpha into tan alpha plus cot alpha equal to secant alpha plus cosecant alphaன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ நான் LHS எடுத்துக்கிறேன். LHSல என்ன கொடுத்துருக்காங்க? sin alpha plus cos alpha into tan alpha plus cot alpha. ஸோ நான் எல்லாத்தையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் அண்ட் காஸில் மாற்றிக்கிறேன். இந்த ஃபஸ்ட் டேர்ம் வந்து சைன் அண்ட் காஸில் தான் இருக்குது. ஸோ அதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். சைன் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா. டேன் ஆல்ஃபாவை நம்ம சைன் ஆல்ஃபா பை காஸ் ஆல்ஃபான்னு எழுதலாம். சைன் பை காஸ் தான் டேன். ஸோ நான் ஆல்ஃபாவில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபாவில் எழுதிக்கிறேன். காட் ஆல்ஃபாவை காஸ் ஆல்ஃபா பை சைன் ஆல்ஃபான்னு எழுதலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த சைன் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா அப்படியே வச்சுக்கிறேன். சைன் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா. இப்போது இங்கே நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபா தட் இஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை காஸ் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆல்ஃபா. ஜஸ்ட் நான் எல்சிஎம் எடுத்துக்கிறேன் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணி. ஸோ நமக்கு ஒரு ஐடென்டிட்டி தெரியும். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ அந்த ஐடென்டிட்டி இங்கே அப்ளை பண்ணேன் அப்படின்னா தட் இஸ் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா. நான் இது எந்த சேஞ்சும் பண்ணலை. இங்கே ஐடென்டிட்டி அப்ளை பண்ணும்போது 1 பை காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா. ஸோ இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா சைன் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா இன்ட்டு 1 தட் இஸ் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா. டினாமினேட்டரில் நமக்கு காஸ் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆல்ஃபா. ஸோ நம்ம இப்போது இதை ஸ்ப்ளிட் பண்ணலாம். நமக்கு தெரியும் இப்போது 7 + 8/5 அப்படின்னா நம்ம இதை 7/5 + 8/5ன்னு எழுதலாம். திரும்ப நீங்கள் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 5 and 5 காமன் டினாமினேட்டர் 5 மேலே 7 + 8 ஆட் பண்ணுவீங்க. இந்த சேம் திங் வி கேன் யூஸ் ஹியர். இதை நான் இப்படி பிரிக்கிறேன். தட் இஸ் சைன் ஆல்ஃபா பை காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா பை காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா. ஸோ திரும்ப நீங்கள் இந்த ரெண்டு டேர்முக்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா, இங்கேயும் காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா. டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்குது. சேம் டினாமினேட்டர் எழுதிப்பீங்க. நியூமரேட்டர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிப்பீங்க. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது இதோட ப்ரெசீடிங் ஸ்டெப்பே கிடைக்கும். ஸோ இப்போது இதனால் என்ன யூஸ்னால் நம்ம சைன் ஆல்ஃபாவும் இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே காஸ் ஆல்ஃபா தட் இஸ் இங்கே 1 ஸோ எனக்கு ரிமைனிங் என்ன இருக்குன்னா 1 பை காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் இங்கே 1 பை சைன் ஆல்ஃபா. ஸோ 1 பை காஸ் ஆல்ஃபாங்கிறது தட் இஸ் சீக்கன் ஆல்ஃபா. ஏன்னா காஸோட ரெசிப்ரோக்கல் சீக்கன். 1 பை சைன் ஆல்ஃபாங்கிறது கொசீக்கன் ஆல்ஃபா. ஸோ நம்ம இதுதான் ப்ரூஃப் பண்ணோம். தட் இஸ் அவர் RHS. தேங்க்யூ.